புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக இந்த வாரத்தில் பல்வேறு சம்பவங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை விரிவாக பார்க்கலாம். என்எல்சியில் கடந்த மாதம் கழிவுநீர் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் போது தங்கராஜ், சின்னதுரை ஆகிய 2 ஒப்பந்த தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இது பற்றிய விரிவான செய்தியை வெளியிட்டிருந்தது புதிய தலைமுறை. இதைத் தொடர்ந்து அவர்களின் குடும்பத்தினரும் தொழிற்சங்கத்தினரும் விடுத்த கோரிக்கை குறித்தும் தொடர் செய்திகள் வெளியாகின. இதையடுத்து தேசிய துப்புரவு தொழிலாளர் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் என்எல்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியது. கோவையில் அண்மையில் வெளிவந்த சிம் கார்டு முறைகேடு பற்றி அம்பலப்படுத்தியது புதிய தலைமுறை. ஒருவரின் பெயரில் அவரின் அடையாளச் சான்றுகளை பயன்படுத்தி வெவ்வேறு ஊர்களில் சிம் கார்டுகள் விற்கப்பட்டது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்தது. ஒரே குடியிருப்பு பகுதியில் 80க்கும் அதிகமானோரின் பெயர்களில் அவர்களுக்கே தெரியாமல் சிம் கார்டுகள் விற்கப்பட்ட முறைகேடு கோவையை மட்டுமன்றி தமிழகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த முறைகேட்டை புதிய தலைமுறை அம்பலப்படுத்தியதை அடுத்து மேலும் பலர் முன்வந்து தங்கள் பெயரில் போலி சிம் கார்டுகள் செயல்படுவது பற்றி புகார் அளித்தனர். போதை சாக்லேட் விற்பனை என்று ஆரம்பித்த புகாரில் தொடங்கிய புதிய தலைமுறையின் கள ஆய்வு கஞ்சா விற்பனை குறித்த பிரத்யேக தகவல்களை நேயர்களுக்கு கொண்டு சேர்த்தது. சென்னையின் பிரதான பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்து வந்தவர்களை வெளிப்படுத்தியது புதிய தலைமுறை. இப்படி பரபரப்பாக இருக்கிற சென்னையில் முக்கியமான இடங்களில் கஞ்சா விற்பனை நடக்குது அப்படின்னு வந்த தகவலை நாங்கள் நம்பலை. ஆனால் நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது சின்ன வயசு பசங்க தான் அந்த கஞ்சாவை விற்கிறாங்க அப்படிங்கிறது. அதே போல் கஞ்சாவை வாங்க வர்றதும் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் தான் அப்படிங்கிறத நேரில் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ஒரு வேதனையான காட்சியாக இருந்தது. அடுத்த தலைமுறை எங்கே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இந்த காட்சியின் மூலமாக எழுந்ததுன்னு சொல்லலாம். இந்த காட்சிகள் வெளியிட்ட உடனே போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நம்மளை தொடர்பு கொண்டாங்க. இந்த காட்சிகள் எங்கே எடுக்கப்பட்டது, எந்தெந்த இடங்கள் என்பது தொடர்பான விவரங்களை சேகரித்து குற்றவாளிகளை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்து குற்றவாளிகளையும் கைது பண்ணாங்க. புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனையை தடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் அதிகாரிகள்.